ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। उपनिषद शांति पाठ। ओम आप्यायन्त ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। முதல் அத்தியாயத்தில் முதல் மந்திரம், முதல் இரண்டு மந்திரங்கள். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம ப்ரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनोयत् वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरधिमुच्य धीराः प्रेत्यास्मात् लोकादमृता भवन्ति। மனது பிராணன், வாக்கு, கண்கள், காதுகள் இவைகள் எந்த தேவனால் தூண்டப்பட்டு செயல்படுகின்றன என்று சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குருவினுடைய பதில், அது கண்ணுக்கு, அது என்பது அந்த தேவன் கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதிற்கு மனதாக, வாக்கிற்கு வாக்காக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கின்றது. இவ்வாறு குரு பதில் சொல்வதனுடைய காரணம், அந்த தேவன், அந்த வஸ்து அதி சூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. ரொம்ப சூக்ஷ்மமானதாக நேரடியாக குறிப்பிட முடியாததுனால, அதற்குன்னு குணம், வடிவம் என்று அடையாளங்கள் இல்லாததுனால சூக்ஷ்மமாக சொல்லுகின்றார். இதற்கு நம்ம பாஷ்யத்தில் ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பாஷ்யத்தினுடைய கருத்து என்னன்னு சுருக்கமாக பார்த்தோம்னாக்கா, முதலாவதாக இந்த காது முதலான இந்திரியங்களுக்கு வேறாக ஒரு சக்தி இருக்கின்றது, அது புரிந்து கொள்ளணும். அதான் முதல் விளக்கம். இவைகள் தானாக
இருக்கக்கூடியவை அல்ல. காது கேட்கிறதுனாக்கா காது சுதந்திரமாக தானாக கேட்கக்கூடியது அல்ல. காதுக்கு கேட்பதற்கு காரணமான ஒரு சக்தியானது காதிற்கு வேறாக இருக்கின்றது. அந்த சக்தியினுடைய சம்பந்தம் சேர்க்கை அல்லது அதனுடைய முன்னிலையில் காதானது கேட்கின்றது. அதே மாதிரி கண்ணு முதலான இந்திரியங்களும் அவைகள் சுதந்திரமாக இயங்கக்கூடியவை அல்ல. அவைகளுக்கு வேறான ஒரு அறிவு இருக்கின்றது. காதுக்கு காதாக அப்படின்னா காது கேட்பதற்கு காரணமாக வேறொன்று அறிவு இருக்கின்றது. இது ஒன்று. அதனால இந்த உடம்பு முதலானவைகளுக்கு வேறான ஒரு அறிவாற்றல், ஒரு அறிவானது, அறிவு பொருளானது இருக்கின்றது. முதல் கருத்து, முதல் விஷயம். பாஷ்யத்தில் ஆச்சாரிய தெளிவுபடுத்தினது ஒன்று, முதல் விஷயம் அது. அது அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நேரடியாக குறிப்பிடாமல் இவைகள் காது எதனால காதாக இருக்கிறதோ, காது எது இருக்கிறதுனால கேட்கும் தன்மை உடையதாக இருக்கின்றதோ அது என்று குறிப்பால் உணர்த்தப்பட்டது. அதனால் குறிப்பாக அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும், பிராணன், மனசு, ஒவ்வொரு இந்திரியமும் அதுவாக இருப்பதற்கு, இயங்குவதற்கு காரணமாக ஒன்று அதற்கு வேறாக இருக்கின்றது. நம்ம உதாரணம் பார்த்தோம், லைட்டு, ஃபேனு, மின் சாதனங்கள்னு இருக்குது. அந்த மின் சாதனங்கள் ஒன்றொன்று ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. அதற்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று நேர் முரண்பாட எதிரான பயன்பாடு உடையதாகவும் இருக்குது. ஏசியாக குளிர்ச்சியாகவும் அதிலிருந்து வருது மின்சாதனத்திலிருந்து. அதே இன்னொரு மின்சாதனத்திலிருந்து வெப்பமானது வருகின்றது. ஒன்றிலிருந்து ஒளி வருகிறது, இன்னொன்றிலிருந்து காற்று வருகின்றது. அப்போ ஒன்றுக்கொன்று நேர் எதிரான செயல்பாடுகள், பயன்பாடு உடையதாக அந்த மின்சாதனமானது இருக்கின்றது. ஆனால் அந்த மின்சாதனங்கள் எதுவும் சுதந்திரமாக தானாக அவ்வாறு செயல்படக்கூடியவை அல்ல. அவைகள் ஜடமானவை. அந்த மின்சாதனங்கள் அதுவாக இருப்பதற்கு, ஃபேனாக இருக்கிறதுக்கு, லைட்டாக இருக்கிறதுக்கு, ஏசியாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கின்றது. அது அந்த மின்சாதனத்தோடு சேருகின்ற பொழுது அதை போல இருக்கின்றது. அதனால் அது ஃபேனுக்கு ஃபேனு, லைட்டுக்கு லைட்டுனாக்க, இப்போ ஃபேனோடு சேருகின்ற பொழுது ஃபேனோட வேலை செய்வதற்கு அது மறைமுகமாக காரணமாக இருக்கிறது. அதுவே ஃபேனானா அது ஃபேன் கிடையாது. ஆனால் அது இருந்தால் தான் ஃபேனானது இருக்கும். இது கரண்ட்டு, மின்சாரம். அதனால் மின்சாரமே நேரடியாக அது வெப்பமானதா, குளிர்ச்சியானதா, ஒளிரக்கூடியதா, காற்று தரக்கூடியதான்னா மின்சாரமாக மட்டும் இருக்கிற பொழுது இது எதுவும் கிடையாது. அதே சமயம் அந்த மின்சாரமானது ஒரு மின் சாதனத்தோடு சேருகின்ற பொழுது அது அதோடு சேர்ந்து அந்த தன்மை உடையதாக இருக்கின்றது விஷயம். ஆனால் காதாக இருப்பதற்கு, காதுக்கு காதாக அது இருக்கின்றது. அப்புறம் அது காது இல்லை, கண்ணு பின்னாடி இருக்கிற பொழுது கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றது. அப்படி அதனால் இந்த இந்திரியங்களுக்கு வேறான ஒன்று இருக்கின்றது. அது இந்த இந்திரியங்களுடைய குணங்களை தன்னுடையதாக கொண்டது அல்ல. அது முற்றிலும் தனக்கென்று வேறான ஒரு இருப்புடையது. இவைகளோடு சேருகின்ற பொழுது அந்தந்த தன்மையை அடைந்திருப்பது போல இருக்கின்றது. அது ஒரு கருத்து. அப்புறம் இவைகள் தனியாக சுதந்திரமாக செயல்படக்கூடியவை அல்ல. இன்னொன்றினுடைய சக்தி அல்லது உதவி, அதனுடைய அருளால் தான் இவைகள் செயல்படுகின்றன. கரண்ட்டு இல்லைனாக்கா எவ்வளவுதான் காஸ்ட்லியான ஃபேன் வச்சுருந்தாலும், ஏசி வச்சுருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருக்கேன், எவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி வச்சாலும் மின்சாரம் இல்லைன்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி தான் இந்திரியங்கள். இப்போ இந்த இந்திரியங்களுக்கு வேறான ஒரு அறிவு இருக்கின்றது, முதல் கருத்து. அதற்கப்புறம் அதை நம்ம நிமித்த காரணம், அறிவு காரணம்னு பார்க்கலாம். அதை இயக்குவதான ஒரு சக்தி. அதற்கப்புறம் அடுத்த கேள்வி, அவைகளே சுதந்திரமாக, கண்ணே பார்க்குது, காதே கேட்குது, ஒரு ஒளிக்கு இன்னொரு ஒளி தேவையா? ஏன் அப்படி சொல்லணும்? அப்படிங்கிற பொழுது அந்த ஒளி இல்லாமல் இந்த ஒளி இல்லை என்று காட்டுவதற்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சென்ற வகுப்பில் உதாரணம் பார்த்தோம். அது நிமித்த காரணமாக மட்டும் இல்லை. அறிவு பொருள்னா நிமித்த காரணம்னு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். மண்ணை செய்கிற பானையை செய்கிற குயவன் அப்படின்னா நிமித்த காரணமாக மட்டும் இருக்கிறான். ஆனால் அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கின்றது. அது உபாதான காரணம்னாக்கா அந்த காரியத்துக்குள்ளேயும் அது இருக்கின்றது. அதே சமயம் காரியத்திற்கு வேறாகவும் இருக்கிறது. முதல்ல சொன்னது காரியத்துக்கு வேறா இருக்குன்னு புரிந்து கொள்ளணும். காதுக்கு வேற ஒரு காது இருக்குன்னு புரிந்து கொள்ளணும். அப்புறம் இந்த காது எதனால் இருக்குன்னா அது இருக்கிறதுனால தான் இருக்கு. ஆகவே அது உபாதான காரணமாகவும் இருக்கின்றது.
அதனால மேஜை இருக்கிறது. போன வாரம் உதாரணம் பார்த்தோம். மேஜையோ அல்லது தங்க நகையோ அல்லது மண் பானையோனா முதல்ல பானைன்னு பார்க்கிறோம். பானைக்கு வேறாக, பானைக்கு காரணமாக ஒரு மண்ணானது இருக்கின்றது. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். பானை மட்டும் இல்லை, மண்ணால் எண்ணற்ற பொருள்களை செய்து வைத்திருக்கிறோம். அது சின்ன குழந்தைகள் விளையாடுற மாதிரி சின்ன செப்பாக இருக்கலாம், பெரிய அண்டா குண்டாவா பெரிய பானையாக இருக்கலாம், வேறு தட்டு மூடின்னு பல வடிவங்களில் இருக்கும். ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. அதுக்கு நம்ம பல நிறங்களை சேர்த்து விதவிதமான வடிவங்களில் கடலில் வைத்து கொள்ளலாம். ஆனால் அனைத்துள்ளும் அதற்கு வேறான ஒரு மூலப்பொருள் அது இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒன்று முதல் கருத்து. இப்போ அது சுதந்திரமான இருப்புடையதல்ல. இன்னொன்று, அதற்கு வேறாக ஒரு காரணம் அதற்கு இருக்கின்றது. அதற்கப்புறம் அந்த பொருள் என்னென்ன, அந்த வேறான காரணம்னா இது தனியா அது தனியா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அதற்குள்ளேயே இருக்கின்றது. அதற்கு வேறானது அதற்குள்ளேயே இருக்கு. பானைக்கு வேறான மண்ணானது எங்க இருக்கு? பானைக்குள்ளேயே இருக்கு. பானைக்கு வேறான மண்ணானது பானைக்குள்ளேயே இருக்கு. நகைக்கு வேறான தங்கமானது நகைக்குள்ளேயே இருக்கின்றது. இப்போ நகைக்குள்ள இருக்கிறதுனால நகைக்குள்ள மட்டும்தான் தங்கம் இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதனால தான் வேறானதுங்கிற கருத்தை சொல்றோம். நகையில்லாத தங்கமும் இருக்கின்றது. அப்ப நகைகளுக்கெல்லாம் வேறான ஒரு தங்கமானது இருக்கின்றது. அது ஒரு பொழுதும் நகை அல்ல. அதுக்கப்புறம் அந்த தங்கம் தான் நகைகளாகவும் இருக்கின்றதுங்கிறது அடுத்து புரிந்து கொள்ளணும். அப்ப நகைகள் தங்கத்திற்கு வேறாக இருக்காது. நகைக்கு வேறாக தங்கமானது இருக்கும், ஆனால் தங்கத்திற்கு வேறாக நகையானது இருக்காது. அதான் இது மாதிரி கடவுள் உலகத்திற்கு வேறாக இருக்கிறார். இங்கே நமக்கு கடவுள் பற்றிய கேள்வி இல்லை, ஆத்மா பற்றிய கேள்வி. ரெண்டும் ஒன்று தான். ஆத்மா பற்றிய கேள்வியும் கடவுளை பற்றிய கேள்விக்கான பதில் ஒன்று தான். ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். அதனால் நான் யார், இந்த கண்ணு காது மூக்கு இவைகளுக்கு வேறான தேவன் யாருன்னா அதற்கு வேறான ஒரு தேவன் இருக்கிறார். முதல் கருத்து. அவருக்கு வேறாக இருக்கிறார் ஒன்று. அப்புறம் அவரே இவைகளாகவும் இருக்கின்றார். அவரே நகைக்கு வேறாக தங்கம் இருக்கிறதுங்கிற மாதிரி உடம்புக்கு வேறாக ஆத்மாவானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஆத்மாவை உடலாக இருக்கின்றது. மண்ணுதான் பானைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரெண்டையும் நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். கடவுள் இருக்கிறாருனாக்கா அவர் எங்கேயோ ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிறாருங்கிறது இல்லை. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கு மறு கருத்தா என்னது? கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிறார். உலகம் காரியமா இருக்கிறதுனால அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதை செய்தவர் ஒருத்தர் இருக்கிறார். படைத்தவர், நடத்தி கொண்டிருப்பவர் ஒருத்தர் இருக்கிறார். அதற்கப்புறம் அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருனாக்கா அவர் எங்கேயோ கைலாசத்துல, வைகுண்டத்துல, இல்லை பரலோகத்துல அங்கே மட்டுமே இருக்கிறார்னு முடிவு பண்ணக்கூடாது. அங்கேயும் இருக்கிறார். இந்த படைத்த உலகுள்ளும் அவர் இருக்கின்றார். உபாதான காரணமாகவும் அவர் இருக்கின்றார். அவர் இல்லைன்னா இது இல்லை. மண் இல்லைன்னா பானைங்கிறது இல்லவே இல்லை. அதே மாதிரி கடவுள் இல்லை என்றால் உலகம் இல்லை, அல்லது ஆத்மா இல்லை என்றால் உடலானது இல்லை, இல்லவே இல்லைங்கிறத புரிந்து கொள்ளணும். அதுதான் எங்கள் ஆச்சாரியர் இது வரைக்கும் பாஷ்யத்தில் நம்ம பார்த்த விஷயம். அதுதான் நான் இது இன்னும் புரிந்து கொள்வதற்காக இன்னும் சில உதாரணங்கள் சொல்கிறோம். இப்போ சிவப்பு குதிரை இருக்கிறது, ஒரு வாக்கியம். சிவப்பு குதிரை இருக்கிறது, வெள்ளை யானை இருக்கிறது. அது எங்கேன்னு கேட்காங்க. ஏதோ ஒரு லோகத்தில் இந்திரன் வச்சிருக்கிறார், வெள்ளை யானை வச்சிருக்கிறார்னா கருப்பு யானை வெள்ளை யானை கொடுக்கலாம். சிறப்பு குதிரை இருக்கிறது, வெள்ளை யானை இருக்கிறது. சிவப்பு குதிரைன்னு சொல்லலாம், வெள்ளை யானை கருப்பு யானைன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிற பொழுது அங்கே என்ன இருக்குது? சிவப்புன்னு ஒரு நிறம், குதிரைங்கிறது ஒரு பொருள். அது நவுன். குதிரைங்கிறது இருப்புடைய ஒரு பொருள். சிவப்புங்கிறது அதனுடைய ஒரு அஜெக்டிவ். அந்த எந்த மாதிரியான வெள்ளை குதிரை இருக்குது, மற்ற கலர்லேயும் குதிரை இருக்குது, அதில் இருந்து வேறுபடுத்தி இது வந்து குதிரை இனத்தில் இது சிவப்பு நிறமுடைய குதிரை. அப்போ அங்கே பொருள் என்னது? குதிரைங்கிறது பொருள், சிவப்புங்கிறது அதனுடைய ஒரு குணம், அதனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அது பண்பு. இந்த சிவப்புங்கிறது குதிரையை விட்டுட்டு தனியாக இருக்குமானா? தனியாக இருக்காது. ஏன்னா அந்த குணமானது குணியை விட்டு, குணத்தை உடைய பொருளை நவுனை விட்டுட்டு அஜெக்டிவ் மட்டும் தனியாக இருக்காது. அஜெக்டிவ் இருக்குது, ஒரு பண்பு இருக்குனாக்கா அந்த பண்பை கொண்ட ஒரு பொருளானது இருக்க வேண்டும். அதில் சிவப்பு குதிரைன்னு சொல்கிற பொழுது சிவப்பு குதிரைன்னு ரெண்டு பொருள் இல்லை, குதிரைன்னு தான் ஒரு பொருள் இருக்கு. சிவப்பு அதனுடைய ஒரு நிறம், ஒரு குணம். தங்க நகை சொல்கிறோம், இல்லை மண் பானை அப்படின்னு சொல்கிற பொழுது
சிவப்பு குதிரைன்னு சொல்கிற பொழுது நவுன் பின்னாடி இருக்குது, சிவப்புங்கிற அட்ஜெக்டிவ் முன்னாடி இருக்குது. அதே மாதிரி மண் பானைக்கு கொண்டு வந்தாக்க அப்படியே கொண்டு வந்தால் சரியாக இருக்குமா? பானைன்னு ஒரு பொருள் இருக்குது, மண் அதனுடைய குணம் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. மண்ணுங்கிறது பொருள், பானைங்கிறது அதனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அதனால் மண்ணை சார்ந்து பானை இருக்கா, பானையை சார்ந்து மண் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. குதிரையை சார்ந்து அதனுடைய குணம், அதன் நிறமானது இருக்கின்றது. அதே மாதிரி மண் பானைன்னு சொல்கிற பொழுது பானைங்கிறது அது ஒரு வடிவம், ஒரு குணம், ஒரு வடிவம், அது ஒரு அட்ஜெக்டிவ் தான். பானைங்கிறதுக்கு பதிலாக அண்டா, குண்டா, சட்டி, வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் மண். அதனால் அந்த இடத்துல நவுன் முன்னாடி இருக்குது, அட்ஜெக்டிவ் பின்னாடி இருக்குது, அது வடிவமாக இருக்குது. அது கொஞ்சம் மாற்றின்னு சொல்லலாம். மண்ணுக்கு பதிலாக தங்கப்பானை, வெள்ளி பானைனாக்கா அதுவும் அட்ஜெக்டிவாக இருக்கும். மண்ணுங்கிறது, பானைங்கிறது ஒரு வடிவம், தங்கம் வெள்ளிங்கிறது அதான் பொருள். இது ஒன்று. ஆனால் பொருள் மண் பானைங்கிற பொழுது ரெண்டு இல்லை, பானை தான், மண்ணு தான் இருக்கிறது, பானைங்கிறது அது எடுத்திருக்கின்ற ஒரு வடிவம். அதே மாதிரி நம்முடைய உடம்பை எடுத்துக்கொண்டா இதில் எது நவுன் எது அட்ஜெக்டிவ்ங்கிறது கேள்வி. நம்ம என்ன நினைக்கிறோம்? சாதாரணமாக என்ன இருக்குது? உடம்புங்கிறது பொருள், ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னாக்க உடம்புங்கிறது ஒரு பொருள், அது நவுன். அதனிடத்துல தற்காலிகமாக உயிரானது வந்து போகின்றது. அப்போ உயிரை அட்ஜெக்டிவாக நினைக்கிறோம். புரியுதுல்ல? உடம்பு பொருள், ஏன்னா அது நமக்கு தான் சாலிடாக தெரியுது. பொருள்னாக்கா அதுக்குன்னு ஒரு பொருண்மை இருக்கிறதா பொருள்னா. அப்போ அதுக்குன்னு ஒரு இருப்புத்தன்மை இருக்கிறதா பொருள் நினைக்கிறோம். அந்த இருப்புத்தன்மை இல்லாமல் அதோட ஒட்டி கொண்டு இருக்கிறது அதனுடைய குணம். இப்போ உடம்புங்கிறது பொருள், உடம்பு இருக்கிறது, உடல் இருக்கிறது. நான் இருக்கிறேங்கிற பொழுது என்ன நினைக்கிறோம்? உடம்பை வச்சு தானே நினைக்கிறோம். உடம்பு இருக்கிறது, அது ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இல்லாமல் போகும். அப்போ உடல்ங்கிறது இருக்கின்றது, உடல்ங்கிறது ஒரு பொருள். உயிர்ங்கிறது என்னது? உடம்புல உயிரானது வருகின்றது. அப்போ உயிர் அல்லது ஆத்மாங்கிறத அட்ஜெக்டிவ்னு நினைக்கிறோம். உடம்போடு கூடிய, உயிரோடு கூடிய உடல்னா, இந்த கறிக்கடையில எல்லாம் போடுறான்ல, உயிருடன் கோழினா, நமக்கு உதாரணம் உயிருடன் கோழி ஒரு விலை போட்டிருக்கான். அப்புறம் என்னது? கறி மட்டும் ஒரு விலை போட்டிருக்கான். அவன் என்னது? கறிங்கிறதா இருக்கிற பொருள், அதில் உயிரோட சேர்ந்து இருக்கு. உயிர்ங்கிறது அட்ஜெக்டிவ் மாதிரி சேர்ந்து இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ, இதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு இருக்குன்னா, அப்போ உடம்பு இருக்கு, உடம்புல உயிரானது தற்காலிகமாக வந்து போகிறது. உயிருள்ள மனிதன், உயிரற்ற மனிதன்னா அப்படி நம்ம நினைக்கிறோம். இப்போ உடம்பு பொருள், உயிர் அல்லது ஆத்மாங்கிறது அதனிடத்துல தற்காலிகமாக வந்து போகின்ற குணம் என்று நாம நினைக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? உயிர் அல்லது ஆத்மாதான் பொருள், உடம்பு அதனிடத்தில் தற்காலிகமாக வந்து போகின்றது. உடம்புங்கிறது குணம், உயிருங்கிறது பொருள். உயிர் அல்லது ஆத்மா, உயிர்ங்கிறத ஆத்மான்னு எடுத்துக்கொள்ளணும். ஆத்மாதான் பொருள், உடல்ங்கிறது அதனிடத்துல வந்து போகக்கூடிய ஒரு குணம். அது புரிந்து கொள்ள நம்ம மாற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதான் தவறான அறிவு. அஞ்ஞானத்தினால இருக்கிறத இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். உடம்ப உண்மையிலே இருக்கிற பொருள்னும் அதனிடத்துல தற்காலிகமாக உயிரானது வந்து போவதாகவும் நினைக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மாதான் பொருள், அதனிடத்துல உடலானது வந்து போகின்றது. ஆத்மா உடலை எடுக்கின்றது அப்படின்னா ஆத்மாதான் உண்மை பொருள், அது உடலை எடுக்கின்றது. அதனால மண் பானைங்கிற பொழுது மண்ணுங்கிறது பொருள், பானை அது எடுத்திருக்கின்ற ஒரு உடல். பானைங்கிறது ஆத்மா, அந்த மண்ணானது எடுத்திருக்கின்ற ஒரு உடல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால மண் இருக்கிற வரைக்கும் தான் பானை இருக்கும். மண்ணு மேல பானைங்கிற ஒரு வடிவமானது கல்பிக்கப்பட்டிருக்கிறது. பானைன்னு ஒரு பொருளான, அது உதாரணம் பார்த்தோம். மேஜை, புஸ்தகம்னா, மேஜைங்கிறது ஒரு பொருள், புஸ்தகம்ங்கிறது ஒரு பொருள். ரெண்டு பொருள் இருக்குங்கிற மாதிரி உடல்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. இந்த உடம்பும் ஆத்மாவும் சேர்ந்து இருக்கிற பொழுது அது உயிருடையதாகவும், உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிட்டாக்க உடம்பு தனியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே உடம்புங்கிறது தனியா இல்லை, ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் உடம்பானது இருக்கும். ஆத்மா இல்லை என்றால் உடம்பு என்று ஒன்று இல்லை. மண்பானை தான். மண்ணுன்னு ஒரு பொருள், பானைன்னு ஒரு பொருள், ரெண்டு பொருள் இல்லை. மண்ணு தான் பொருள்,
மண் பானைங்கிற வடிவத்தில் இருக்கின்றது. அதான் உபாதான காரணம் வச்சு. உபாதான காரணமும் அதுதான், நிமித்த காரணமும் அதுதான். அதுதான் இங்க சொல்றார். நம்ம கடைசி சங்கை கடைசியா பார்த்தது 15வது பக்கத்துல சங்கை அப்படின்னு பார்த்தோம். அதற்கான விளக்கம் பார்த்துட்டோம். அதற்கு ஆச்சாரியர் மற்ற உபனிஷத்துக்கள்ல இருந்து மேற்கோள் கொடுத்திருந்தார். அந்த மேற்கோள்களை பார்க்கணும். 15வது பக்கத்துல தமிழ்ல சங்கை அப்படின்னு போட்டிருக்கு. சங்கைனாக்க சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். அந்த பையில புஸ்தகம் இருக்குமா, எடுத்துக்கலாம். இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு தெரியல. சரி, மஞ்சள் கலர் அட்டை அது இல்லை, புக்கா இருக்கா பாருங்க மஞ்சள் அட்டையில. 15வது பக்கத்துல சங்கை. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்றதாதிகளின் பொருள் தான் யாது? கேள்வி. சங்கைனா சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். காதுக்கு காது என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் கேள்வி வருது? ஒரு ஒளிக்கு மற்றொரு ஒளியினால் போல இங்குள்ள ஸ்ரோத்திரத்திற்கு வேறு ஸ்ரோத்திரத்தினால் பயனொன்றும் இல்லை அன்றோ. அதனால் ஒரு விளக்கு எரிகிறதுனாக்கா அந்த விளக்கை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையானா? வேண்டியது இல்லையே, அது சுயம் பிரகாசமாக இருக்குன்னா. அதனால் இங்கே ஒளிங்கிறத வைத்துக்கொண்டு சொல்கிறார். நம்ம இருப்புங்கிறதை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா உடம்பு தானாக இருக்கு அப்படிங்கிற பொழுது ஆத்மா ஏன் அதை சேர்த்து சொல்லணும்? மண்பானைங்கிற பொழுது பானை தானாக இருக்கு. ஏன் மண்ணினுடைய இருப்பை வைத்துக்கொண்டு பானை இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாமான்னா அதில் கேட்க மாட்டோம். நான் எங்கள் ஆத்மா விஷயத்தில் கேட்போம். ஏன்னா அதில் நமக்கு தெளிவாக மண் தெரியறதுனால பானை இருக்கிறது. பானை எடுத்துகிட்டு வானா பானை எடுத்துகிட்டு வந்துடுறானே. அப்போ பானைன்னு தனியாக ஒரு பொருள் இருக்குது, மண்ணுன்னு தனியாக ஒரு பொருள் இருக்குது. பானை தனக்குன்னு சுதந்திரமான இருப்புடையதாக இருக்குது, மண்ணை சார்ந்து இல்லை அப்படின்னு நினைத்தா அது தவறு. அதே மாதிரி இங்கே அந்த அடிப்படையில் தான் இங்கே கேள்வி கேட்கிறார். இந்த காது, கண்ணு, மூக்கு அவைகள் சுதந்திரமாகவே அறியும் தன்மை உடையவையாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற பொழுது அதை அறியறதுக்கு காதுக்கு காதுன்னு இன்னொரு அறிவை ஏன் சொல்ல வேண்டும்? அது கேள்வி. ஆனால் ஆச்சாரியர் என்ன தெளிவுபடுத்துகிறார்? அப்படி சொல்றதுல தவறு இல்லை. உத்தரம்னா பதில்னு அர்த்தம். இங்கு தோஷம், இந்த தோஷம் இங்கு இல்லை. அந்த விளக்குல உதாரணத்துல வேணா அந்த குறைபாடு இருக்கலாம். விளக்கை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஒளி இல்லாத ஒரு பொருளை பிரகாசப்படுத்துறதுக்கு வேணா ஒரு விளக்கு வைத்து கொள்ளலாம். இன்னொரு விளக்கை பிரகாசப்படுத்துறதுக்கு வேறொரு விளக்கு தேவை இல்லைங்கிறது உதாரணத்துல சரி, அது கரெக்டு. ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை. இங்க என்னன்னா, இங்குள்ள ஸ்ரோத்ராதி பதங்களின் பொருள் இதுவா? அதனால இங்க என்ன பதில், என்ன பொருள் நம்ம புரிந்து கொள்ளணும்? அதாவது ஸ்ரோத்ரமோ தனது விஷயத்தை பிரகாசப்படுத்தும் சாமர்த்தியம் உள்ளதாக காணப்பட்டது. சாதாரணமா காது கேட்கிறது, கண் பார்க்கிறது, அந்த சாமர்த்தியம் கண்ணு காதுக்கே இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்துல இருக்கிறது. ஸ்ரோத்திரத்துக்கு உள்ள தனது விஷயத்தை பிரகாசப்படுத்தும் அந்த சாமர்த்தியமும் அந்த காதுக்கு இருக்கக்கூடிய கேட்கும் தன்மை, அதாவது விஷயங்களை பிரகாசப்படுத்துறதுனா கேட்கும் தன்மை, அதே மாதிரி கண்ணுக்குடைய பார்க்கும் தன்மை, இதெல்லாம் அதற்கே உடையதாக இல்லை. நம்ம அனுபவத்தில் அது கேட்கிறது பார்க்கிறதுன்னு சொன்னாலும், லைட் எரியுதுன்னா லைட்டே எரியுதேன்னா, லைட்டே எரியுதே அப்படின்னா லைட்டே நமக்கு தெரிஞ்சது லைட்டு தானே. லைட் எரியுது, லைட்டு தெரியுது, லைட்டு ஒளிர்கிறது, அவ்வளோதானே. ஆனால் அந்த லைட்டு ஒளிர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மின்சாரம் அதற்கு வேற இருக்குது. அந்த மின்சாரம் இருக்கா இல்லையாங்கிறதே லைட் எரியறதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஆள் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எதை வச்சு தெரியும்? 4 தடவை கூப்பிட்டு திரும்பி பார்க்கலன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஒன்றும் அசைவு இல்லை அப்படின்னாக்கா சந்தேகம் வந்துடுது, உள்ள உயிர் இருக்கா இல்லையா. வயசான ஆளாக இருந்தா, வயசு கம்மியாக இருந்தால் வராது, தாத்தாவாக இருந்தாக்கா எப்போ போவார்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் படுக்கையில் இருக்கிறார், காலையில் எந்திரிக்கிற நேரத்துக்கு எந்திரிக்கல, 4 தடவை கூப்பிட்டாலும் ஒன்றும் சத்தம் இல்லைனாக்கா இருக்காரா போயிட்டாரான்னா ஒரு சந்தேகம் வருது. அப்போ உயிர் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம நேராக பார்க்க முடியாது. உடலினுடைய அசைவை வைத்து கொண்டு தான் உயிரினுடைய இருப்பு இன்மையை நாம் அறிய முடியும். அதற்காக உடம்பே உயிருடையதுன்னு நம்ம சொல்லிட முடியுமான்னா இல்லை, உடம்பே உயிருடையது அல்லங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரிகின்றது. அதற்கு வேற
ஒரு உயிரானது இருக்கிறது. ஆனா அந்த உயிரினுடைய இருப்பு உடம்பின் வழியாகத்தான், உடம்பினுடைய இயக்கத்தின் வழியாகத்தான் நமக்கு தெரிகின்றது. குழந்தை லைட் எரியுதுன்னா லைட் எரியுதே, லைட்டே எரியுதேன்னு சொல்லலாம். ஆனா லைட் எரியறதுங்கிறது உண்மைதான். விளக்கு ஒளிர்கிறதுங்கிறது உண்மைதான். விளக்குக்கு ஒளிரும் தன்மை இருக்கிறது என்பதும் உண்மைதான். ஆனா அந்த ஒளிரும் தன்மை எப்படி வந்தது, அதான் கேள்வி. அதனால முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இந்த ஸ்ரோத்திரம் தனது விஷயத்தை பிரகாசப்படுத்தும் சாமர்த்தியம் உடையதாக காணப்பட்டது. அது இருக்கு. விளக்கு ஒளிர்கிறது, அதற்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. இது ஃபேனில் ஒளிருமான ஃபேன் ஒளிராது, ஆனால் விளக்குக்கு ஒளிரும் தன்மை இருக்கு. ஃபேனுக்கு வேற வேலை இருக்கு. காதுக்கு கேட்கிற தன்மை இருக்கு, மூக்குக்கு நுகர்ற தன்மை இருக்கு, கண்ணுக்கு காட்சியை பார்க்கிற தன்மை இருக்கு. அதற்கு அந்த சாமர்த்தியம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதற்கு அந்த சாமர்த்தியம் எங்கிருந்து வந்தது, அது கேள்வி. அது எங்கிருந்து வந்தது? இங்க ஆத்மா விஷயத்துல சொல்றார், அந்த சாமர்த்தியமும் நித்தியமும் கூட்டத்தில் சேராததும். நித்தியம்னா இந்த காது தற்காலிகமானது, அழியக்கூடியது, உடம்பு அழியக்கூடியது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானது நித்தியமானது. அதனால நித்தியமும் கூட்டத்தில் சேராததும். கூட்டத்தில் சேராததும்னாக்கா இந்த கண்ணு, காது, மூக்கு இவைகள்லாம் உடம்புல ஒரு உறுப்பாக இருக்கு. இந்த உறுப்புகள் தான் சேர்ந்து உடம்பாக இருக்கிறது. அப்ப என்னது? இந்த உறுப்புகளினுடைய கூட்டம் தான் உடல். உடல் என்பது என்ன? இந்த உறுப்புகளினுடைய கூட்டம். கை, கால், கர்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இவைகளுடைய கூட்டம் தான் உடம்பு. இந்த கூட்டத்துல ஒரு உறுப்பு இருக்கு, ஒவ்வொரு அவயவம் ஒரு பொருள் இருக்கு, ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த உயிரும் இந்த உடம்போட ஒரு உறுப்புன்னு சொல்லலாமான ஆத்மா உடம்போட ஒரு உறுப்பா, 10ஓட 11 கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம் மாதிரி 11ஆவதா ஒரு உறுப்பாக ஆத்மா இருக்குதுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. அது கூட்டத்தில் சேராததுன்னா. இந்த கூட்டத்துல காரிய கரண சங்காதத்திற்கு வேறானது. அதனால சம்ஸ்கிருதத்துல அப்படி இருக்கும். உடம்புங்கிற கூட்டத்தில் சேராதது. அப்புறம் சர்வத்துக்கும் ஆந்தரமானது, எல்லாவற்றிற்கும் உள்ளே இருப்பது. அதனால கண்ணுக்கு உள்ள இருக்கு, காதுக்கு உள்ள இருக்கு, மூக்குக்கு உள்ள இருக்கு, ஒன்றொன்றுக்கு உள்ளிருந்து அதை இயக்குவது. இப்ப மின்சாரம் அப்படின்னு நம்ம மின்சாரம் தான். மின்சாரம் இந்த மின் சாதனங்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியதான. மின்சாரத்தை மின் சாதனங்களுடைய கூட்டத்துல சேர்க்க முடியாது. மின்சாரம் தனி, மின் சாதனங்கள் தனி. அதனால அந்த கூட்டத்துல சேராது. அதே சமயம் இந்த மின்சாரமானது எப்படி அறியப்படுகிறது? அதற்கு உள்ள இருந்துதான் அறியப்படுகின்றது. அதனால சர்வத்துக்கும் ஆந்தரமானதுனா எல்லாவற்றிற்கும் உள்ளே இருப்பது. சைத்தன்ய ரூபமானது, அதற்குன்னு அந்த சக்தி, அந்த சைத்தன்யம், அறியும் ஞானம்ங்கிறது இருக்கின்றது. ஜோதி ஸ்வரூபமானது, ஆத்ம ஜோதிஷானது இருப்பதினால், அதனால சைத்தன்ய ரூபமான ஆத்ம ஜோதிஷானது. ஆத்மா உள்ள இருக்குங்கிறதான் விஷயம். அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா இவைகளுக்கு உள்ள இருக்கு. அது இந்த இது உடம்பினுடைய ஒரு உறுப்பாக, பகுதியாக இல்லை. அது நித்தியமானதாக இருக்கின்றது. ஆத்மா உடம்பினுடைய ஒரு பகுதியும் அல்ல. உடம்பே ஆத்மா இல்லை. உடம்பினுடைய ஒரு பகுதியும் அல்ல. உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் அல்ல. உடம்பிற்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. அதனால் பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது, ப்ராடக்ட் ஆஃப் த பாடி கிடையாது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி கிடையாது. இந்த பரமார்த்தன் சாமி இது ஒவ்வொருதுலையும் தெளிவாக சொல்லுவார். அதனால் ஆத்மாங்கிறது உடம்பினுடைய ஒரு பகுதியும் கிடையாது, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் இல்லை, உடம்பினுடைய உடைமையும் கிடையாது, உடலுக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. ஆத்மா உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. மின்சாரமா இருந்தா மின்சாரமானது இந்த மின் விசிறியினுடைய பகுதியும் கிடையாது, அதனுடைய ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. அல்லது மின் விசிறியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது, அதனுடைய ப்ராடக்ட் கிடையாது, அது தனி. அப்புறம் அந்த மின் விசிறிக்கு சொந்தமானதா மின்சாரம் இருக்கானா, அதோட உடைமை சொத்துன்னு சொல்ல முடியுமானா கிடையாது. அது இதற்கு வேறான சொந்தமான இருப்புடையது, ஒரு கருத்து. அதற்கப்புறம் அதே சமயம் அந்த மின்சாரமானது மின் சாதனங்கள் வழியாகவே அறியப்படுகிறது. அதில் ஆத்மா உடம்புக்கு வேறான சொந்தமான தனித்து இருப்புடையது.
அதே சமயம் ஆத்மாவானது உடல் வழியாகவே அறியப்படுகின்றது. உடம்பு இல்லைன்னா ஆத்மாவை நம்ம அறிய முடியாது. உடல் வழியாகவே ஆத்மாவானது அறியப்படுகின்றது. அதனால நீ உயிரோட இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, நீ உயிரோட இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுன்னு கேட்குறான்ல. ஓட்டர் ஐடி கேட்டாக்கா வந்து நீ உயிரோட இருக்கேங்கிறதுக்கு பிரமாணம் கொடு, ஏதாவது ஆதாரம் கொடுன்னா, நான் உயிரோட இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? முன்னாடி நிற்கிறதா ஆதாரம். நான் வாயை திறந்து பேச முடியுதுங்கிறதா உடம்பு உயிரோட இருக்குங்கிறதுக்கே ஆதாரம். ஏன்னா உடம்பை எப்படித்தான் நம்ம பகுத்து பார்த்தாலும் உள்ள இருக்க உயிரை பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால உயிர் இல்லைன்னு சொல்லிடலாமான்னா சொல்ல முடியாது. அப்போ உயிர் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதனால் நாஸ்திகர்கள் அதான் கேட்குறான். உடம்புல எங்கேயுமே உயிரை பார்க்க முடியலையே, உயிர்னு ஒன்று இருக்குன்னா அது இருக்கணும்ல. கடவுள் இருக்கிறார்னா அது தெரியணும்ல, தெரியலையே. இப்போ கடவுள் இருக்கிறான்னு நீ எதை வைத்து சொல்லுகிறாய்னா, இப்போ உயிர் இருக்கிறதுங்கிறத எதை வைத்து சொல்லுகிறோம்? உடம்போட இயக்கத்தை வைத்து சொல்லுகின்றோம். ஏன்னா இயக்கம் இல்லாத உடலை பார்க்க முடிகிறது. அப்போ இதுவரைக்கும் ஏதோ ஒன்று அந்த உடம்புக்குள்ள இருந்து அந்த உடலை இயக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது அது இல்லைங்கிறது தெரிகின்றது. இப்போ உயிருள்ள உடல், உயிரற்ற உடல் அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கு. உயிருள்ள உடல் இயங்குகின்றது. அப்போ அது இயக்குவதற்கு காரணமான ஒரு சக்தி அதற்குள் இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. அதான் பிரமாணம். அதனால் உடம்போட இயக்கம் தான் நான் உயிரோட இருக்கிறேங்கிறதுக்கு ஆதாரம். அதே மாதிரி உயிரோட இருக்கிறேன்னா உடம்புக்கு வேற ஒன்று உடம்புக்குள்ள இருக்கு. அது எத்தனை இருக்குன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிற மாதிரி உடம்புக்கு வேற உள்ள ஒரு 4 ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணோட பார்க்கிற பொழுது நான் பார்ப்பவன் ஒரு பேரை சொல்றோம், கேட்கிற பொழுது நான் கேட்பவன்னு பேர் சொல்றோம், சிந்திக்கிற பொழுது சிந்திப்பவன், அப்புறம் கோபமா அடிக்கடி கோபம் வர்ற ஆளா இருந்தா நான் கோபக்காரன்னா அப்படி ஒரு பேர். அப்போ இத்தனை பேர், இப்போ இத்தனை பேர் உள்ள இருக்கானா, பார்ப்பவன், கேட்பவன், கோபக்காரன், அப்புறம் புத்திசாலி, மக்கு எல்லாம் இருக்கே. இத்தனை பேர் வச்சிருக்கிறோமே, இத்தனை ஆள் உள்ள இருக்கிறாடான்னா இல்லை, ஒரு ஆள் தான் அந்தந்த உறுப்போட சேர்ற பொழுது அது மாதிரி இருக்கிறார். அதனால் ஃபேன் இருக்குது, இத்தனை லைட் இருக்குன்னா இத்தனை கரண்ட் இருக்கான்னா, எத்தனை லைட் இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், வேற எத்தனையோ விதமான மின் சாதனங்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் அத்தனை பொருள் இருக்குங்கிறதுனால அத்தனை கரண்ட்டுங்கிறது இல்லை, ஒரே ஒரு மின்சாரம் தான் அந்தந்த உடம்போட சேருகின்ற பொழுது அது மாதிரி அது இருக்கின்றது. அதே சமயம் அது அது அல்ல, அதற்கு வேறான, அதற்குன்னு எந்த குணமும். மின்சாரம் வந்து குளிர்ச்சியா இருக்குமா, சூடா இருக்குமா, பிரகாசமா இருக்குமா, இல்லை இருண்டு இருக்குமா, காத்து வருமா வராதானா? மின்சாரத்துல இருந்து வெறும் மின்சாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் சொல்ல முடியாது. வெறும் மின்சாரம் மட்டும் இருக்கிற பொழுது மின்சாதனங்களுடைய எந்த குணத்தையும் மின்சாரத்துல கொண்டு போய் நம்ம சொல்ல முடியாது. அது எல்லா குணங்களும் அற்றதாக, அதற்கு வேறானதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் மின்சாரம் இருக்கு, லைட்ல ஏதோ பிரச்சனைனா, அதுல மின் சாதனத்துல ஏதாவது கோளாறு இருக்கு, ஃபேன்ல ஏதோ காயில் போயிருச்சு, ஏதோ ஒரு உறுப்பு போயிருச்சுனாக்கா ஃபேன் ஓடாது. நம்ம சாதாரணமா சுவிட்சை போட்டா ஃபேன் ஓடுது, கரண்ட் இருக்குன்னா. இன்னொரு தடவை சுவிட்சை போட்டோம், ஃபேன் ஓடலை, கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. அப்போ அப்போ லைட் எரியுதுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபேனுக்கு பின்னாடி கரண்ட் இல்லாமல் போயிடுச்சான்னா கரண்ட் இருக்கு, பிரச்சனை ஃபேனில் ஏதோ கோளாறுங்கிறதுனால அங்கே மின்சாரம் இருந்தாலும் அந்த மின் விசிறியானது வேலை செய்யவில்லை. அதனால அவர் உயிரோட இருக்கிறார் அப்படின்னா இப்போ உயிர் இல்லை, அதனால ஆத்மா செத்து விட்டதுன்னு சொல்லலாமாண்ணா? உடம்பு செயல்பட்டு கொண்டு இருந்தது, உயிரோட இருந்தார், ஆத்மாவோட இருந்தார், ஜீவாத்மாவா இருந்தார். இப்போ அந்த உடம்பு செயல்படவில்லை, அசைவு இல்லை, அதனால உடல் செத்து விட்டதுங்கிற மாதிரி ஆத்மா செத்து விட்டதுன்னு சொல்லலாமாண்ணா? சொல்ற ஆள் இருக்கானே, அதானே. ஃபேனு ஓடலைனால லைட் எரியுது இல்லை, அதனால அவர் செத்து விட்டார்னு சொல்றத பார்த்து சொல்ற ஒரு ஆள் இருக்கிறான். அதனால அந்த உடம்புல கோளாறுனால அந்த உடம்புல ஆத்மாவானது வெளிப்படாமல் இருக்கிறது. இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுனால இந்த உடம்புல ஆத்மாவானது வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த உடம்புக்கு பின்னாடியும் இந்த உடம்புக்கு பின்னாடியும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. உடம்பு தான் பிறந்தது, உடம்பு தான் சாகுது. உடம்புக்கு நடுவில் அந்த உடம்புல கோளாறு வரலாம், உடம்புல கோளாறு வரலாம், அது தேயலாம், வளரலாம், மற்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உடம்பினுடையது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரத்தினுடையது அல்ல, ஆத்மாவினுடையது அல்ல. அதே தான் இங்க விஷயம். அதனால இந்த உடம்புங்கிற கூட்டத்தோட சேராத ஒரு ஆத்மாவானது இருக்கின்றது, அது நித்தியமானது. அது மற்ற உபனிஷத், இந்த உபனிஷத்துல அது சொல்லலை,
பின்னாடி வரலாம். மற்ற உபனிஷத்துக்கள்ல இருக்கிறத வைத்துக்கொண்டு இந்த ஆத்மா லட்சணங்கள்லாம் ஆச்சாரியர் இங்க சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்க உடம்புக்கு வேற ஒன்று இருக்கு, ஒரு ஜோதி இருக்கு, ஆத்ம ஜோதி இருக்குங்கிறது மட்டும்தான் இங்க விஷயம். அது நித்தியமானது அப்படிங்கிறது மற்ற உபனிஷத்துக்கள்ல சொல்லி இருக்கு. அதனால இந்த உடம்புல இல்லைனாலும் அடுத்த உடம்புல இருக்கு, அடுத்த உடம்புல இருக்கு, உலகம் முழுக்க அது இருக்கின்றது. ஆகவே இருக்கிறது, ஆத்மா இருக்கு. அது எங்க இருக்குன்னு எப்படி தெரியுது? அது உடம்புக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கடவுள் இருக்கிறாருன்னு எப்படி தெரியுது? உலகம் இருக்கிறார், ஒரு இருக்கிறதுங்கிறதான் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரமே. கடவுள் இருக்கிறார்னு நீ எதை வச்சு சொல்றேன்னா, நீ இருக்கிறாருங்கிறத இருக்கிறாய்ங்கிற எதை வச்சு சொல்ற? இந்த உடம்பு இருக்கிறத வைத்து நான் இருக்கிறேன்னு சொல்றேன். அது மாதிரி கடவுள் இருக்கிறார்னா உலகம் இருக்கு, உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, ஒரு தெளிவான திட்டத்தோடு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அது இயக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு ரீதி, ஒரு காரண காரிய சம்பந்தம் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பயன்பாடு இருக்கு, ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்படின்னா அதற்கு பின்னாடி அதை ஒரு அறிவு பொருளானது இருக்கின்றது. அதுதான். அதனால இருப்பதால் அந்த ஆத்ம ஜோதிஷானது இருப்பதால் ஏற்படுகிறதே ஒழிய இல்லாவிடில் ஏற்படுவது இல்லை என்பது பற்றி அப்படி ஒன்று இருக்குன்னு காட்டுவதற்காக ஸ்ரோத்திரத்துக்கு ஸ்ரோத்திரம்னு சொல்லி இருக்கு. அதனால ஸ்ரோத்திரம் தானா கேட்கும் தன்மை உடையதல்ல. ஸ்ரோத்திரத்துக்கு கேட்கும் தன்மை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதற்கு கேட்கும் தன்மையானது இன்னொரு காதினால் வந்ததுன்னா, அப்ப அதற்கு வேறான ஒரு சக்தியினால் வந்தது. இப்படி என்பதாதிகள் பொருத்தம் உள்ளதாக ஆகிவிடுகின்றன என்றாம். அவ்விதமே இது இந்த குருவோட பதிலை வைத்துக்கொண்டே காதுக்கு வேறா, பிராணனுக்கு வேறா, மனதுக்கு வேறாக ஒரு ஜோதிஷ் இருக்கிறது என்பதுதான் இங்க குருவினுடைய உபதேசம். அதனால இந்த மந்திரத்துல குருவோட உபதேசம் என்னது? இந்த உறுப்புகளுக்கு பின்னாடி ஒரு சக்தி, ஒரு ஆத்ம ஜோதியானது இருந்து அந்தந்த உறுப்புகளுக்கு பின்னால் அவைகளாக இருப்பதற்கு அது சகாயமாக, காரணமாக அல்லது நிமித்தமாக அது இருக்கின்றது என்பதுதான் இங்க விஷயம். இதற்கு மற்ற உபனிஷத்துக்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுகிறார். உடம்புக்கு வேற ஒரு ஆத்மா இருக்குங்கிறது பல உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொன்றொன்று மேற்கோள் காட்டுறார். அதை படிக்கலாம், சம்ஸ்கிருதத்துல படிக்கலாம், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். ததாச்ச ஸ்ருதி அந்தராணி ஆத்மனா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே. மேல இருக்கு, சம்ஸ்கிருதம் மேல இருக்கும். அதுக்கு மேலேயே பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து ஒரு வாக்கியம் கொடுக்கிறார். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இது கட உபனிஷத்துல இருந்து. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துலையும் அது இருக்கு, முண்டகோ உபனிஷத்துலையும் இருக்கு. ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தஹ இத்தியாதீனி. இதெல்லாம் உபனிஷத்துல ஸ்ருதியில இருந்து காட்டக்கூடிய மேற்கோள்கள். தமிழ்ல அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, சூரியன், அதுக்கு மேல அவ்விதமே இவன் ஆத்மாவாகிய ஜோதிஷினாலேயே இருக்கிறான். அதனால இவன் இருக்கிறது, இந்த ஜீவன் இருக்கிறது ஆத்ம ஜோதிஷ்னாலேயே அவன் இருக்கின்றான். பிருகதாரண்ய உபனிஷத்துல அந்த வாக்கியம் இருக்கு. அதுக்கப்புறம் அவரது காந்தியினால் இவையாவும் பிரகாசிக்கின்றன. அந்த ஆத்ம ஜோதிஷ்னால மற்றவைகளெல்லாம் ஒளிரும் தன்மை உடையதாக இருக்கின்றன. ஒன்று ஒளிரும் தன்மை உடையதா இருக்குன்னா அதனுடைய ஒளிரும் தன்மை இன்னொரு ஜோதிஷ்னால வந்தது. சூரியனுக்குள்ள சூரியன் ஒளிர்கிறார்னா சூரியன் ஒளிர்வதற்கு காரணமான ஒரு சக்தியானது உள்ளே இருக்கின்றது. இதே மாதிரி சந்திரன், மற்ற என்னெல்லாம் ஜோதி இருக்கோ அந்த ஜோதிக்கு பின்னாடி ஆத்ம சைத்தன்யமானது இருக்கின்றது. அதுவே ஒளிரக்கூடியதுன்னு சொல்லல, இந்த ஆத்மாவினால் அவைகள் ஒளிரும் தன்மை பெற்றிருக்கின்றன என்பதுதான். அப்புறம் சூரியன் எந்த தேஜஸினால் பிரகாசிப்பிக்கப்பட்டு விளங்குகின்றானோ என்றதாதிகளான வேறு ஸ்ருதிகளும் இருக்கின்றன. அதனால் சூரியன் சுயமா ஒளிரக்கூடியதுன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு ஒளிரும் தன்மையை கொடுத்திருக்கின்றது ஒரு ஆத்ம சைத்தன்யம். அதற்குள்ளேயும் ஆத்மா இருக்கின்றது. சூரியன் இருக்கிறதுனா
சூரியனுக்குள்ள இருப்புத்தன்மை அது காரணம். இருப்புத்தன்மையாக ஒன்று இருக்கின்றது. ஏன்னா சூரியனும் ஒரு காலத்துல தோன்றியது தான். சூரியனும் ஒரு காலத்துல ஒரு 500 கோடி வருடங்களுக்கு முன்னால் தோன்றியது. ஒரு அனுமானம் சொல்றான். இன்னும் ஒரு 500 கோடி வருஷத்துக்கு இருக்கும், அப்புறம் எல்லாம் போயிருங்கிறான் நம்ம சூரியன். அப்புறம் வேற சூரியன் இருக்கும். ஒரு 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது தோன்றியது, இன்னொரு 500 கோடி வருடங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விடும்னா, அப்ப சூரியன் தோன்றியது, அது தோன்றுவதற்கு முன்னாடி எங்கிருந்து தோன்றியது? அது தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்குல்ல. வேற ஒன்றிலிருந்து இது தோன்றி வந்திருக்கிறது. இப்ப இருக்கு. அதுக்கப்புறம் அது போனாலும் வேற ஒன்றா இருக்கும். வேற ஒன்றா இருக்கும். அதுல இருந்து இன்னொரு சூரியன் வரும், இன்னொரு சூரியன் வரும். ஏதோ ஒரு மூலப்பொருள் இருந்து கொண்டே இருக்கின்றது. பானை தோன்றியதுன்னா, பானை தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது? மண்ணா இருந்தது. அப்புறம் பானை அழிந்த பிறகு என்ன இருக்கும்? மண் இருக்கும். பானை இருக்கிற பொழுது என்ன இருக்கு? மண்ணு தான் இருக்கு. அப்ப என்னது? பானை பானையாக இருப்பதற்கு பானைக்கு பானைத்தன்மையை கொடுத்து கொண்டு பானைக்கு வேறான ஒன்று இருக்கிறது. ஏன்னா பானை இருக்கிறதுன்னு சொல்ற பொழுது அந்த இருப்புத்தன்மை மண்ணை சார்ந்தது. பானை மண்ணுல இருந்து பானையை எடுத்துட்டா அப்புறம் பானை இருக்குமானவன் மண்ணுல இருந்து சரி பானையில இருந்து மண்ணை எடுத்துட்டாக்க அதுக்கப்புறம் பானை இருக்குமான்னா இருக்காது. பானைன்னு ஒன்று இருக்க முடியாது. அதே மாதிரி சூரியனிடமிருந்து ஆத்ம ஜோதிஷ் இல்லைன்னா சூரியன் என்பது இல்லை. அதே மாதிரி உடம்புல ஆத்மா என்பது இல்லை என்றால் உடல் என்பது இல்லை. உடம்புக்கு இருப்பை கொடுத்திருக்கிறதும் ஆத்மாதான், உடம்புக்கு இயக்கத்தை கொடுத்திருக்கிறதும் ஆத்மாதான். சத்தினுடைய ஆபாசத்தினால உடம்பு இருக்கிறது, சித்தினுடைய ஆபாசத்தினால உடம்பு இயங்குகின்றது. அவ்வளவுதான். தங்கம் போகணும். தங்கம் நகைனா, தங்கம் பிரகாசமா, நகை பிரகாசமாக இருக்கிறதுன்னா, நகைக்கு பிரகாசம் எங்கிருந்து வந்தது? தங்கத்தோட பிரகாசம். நகை பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொன்னாலும் அந்த பிரகாசம் தங்கத்தோடது. அப்புறம் நகை இருக்கிறதுன்னா, நகை இருக்கிறதுன்னு சொல்ற பொழுதோ அந்த இருப்பு எதை சார்ந்தது? தங்கத்தை சார்ந்தது. நகையினுடைய பிரகாசம், இருப்பு இரண்டுமே தங்கத்தை சார்ந்தது. அதே மாதிரி இந்த உடம்பினுடைய இருப்பு, உடம்பினுடைய இயக்கம், இது ஆத்மாவை சார்ந்தது. இங்க ஆத்மாவை சார்ந்தது. இது சூரியன், சந்திரன், உலகத்துல இருக்க எல்லா பொருள்களுமே ஆத்மாவை சார்ந்த இருப்பும் இயக்கமும் உடையவை. ஆத்மாவுடைய சத்தம்சம் அதனுடைய இடத்தில் இருப்பாக இருக்கிறது. அதனுடைய சேத்தன அம்சமானது அதனுடைய பிரகாசம் மற்ற இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எவ்வாறு வேறு ஸ்ருதிகளும் இருக்கின்றன. இதுக்கப்புறம் ஸ்மிருதியை கொடுக்கிறார். ஸ்ருதினாக்கா வேதங்கள், வேத உபனிஷத்துக்களுக்கெல்லாம் ஸ்ருதின்னு பேர். அதற்கு பின்னாடி வந்த நூல்களுக்கெல்லாம் ஸ்மிருதின்னு பேர். வேதத்துல இருக்கக்கூடிய கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு பின்னால் சொல்லப்படுகின்ற இருக்கின்ற நூல்களுக்கெல்லாம் ஸ்மிருதின்னு பேரு. மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கு, அதனால அதுக்கெல்லாம் ஸ்மிருதி கிரந்தம்னு பேரு. ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்மிருதி. அடுத்து ஸ்மிருதியில இருந்து மேற்கோள் காமிக்கிறார், அதாவது பகவத்கீதையில இருந்து. யதாதித்யகதம் தேஜஹ ஜகத் பாசயதேகிலம். இது பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம். அப்புறம் 13வது அத்தியாயத்துல க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத இதி ச கீதாசு. கீதையில இந்த 2 வாக்கியங்கள் என்ன அர்த்தம்? சூரியனை அடைந்த எந்த தேஜஸானது எல்லா ஜகத்தையும் பிரகாசப்படுத்துகின்றதோ என்றும், சூரியன் எல்லா உலகங்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் பிரகாசப்படுத்துகின்றது. அந்த சூரியனுக்கு எப்படி பிரகாசம் வந்தது? அதற்குள்ள ஆத்மா சேத்தஸ் இருந்து அதை பிரகாசப்படுத்துகின்றது. அதனால எந்த தேஜஸினால் பிரகாசிக்கப்பட்டு அந்த சூரியன் பிரகாசத்தை அடைந்து மற்றவற்றை பிரகாசிக்கின்றதோ. கண்ணாடி இருக்கு, கண்ணாடிக்கு தானா பிரகாசம் கிடையாது. அது சூரியனை நோக்கி திருப்புற பொழுது சூரியனுடைய அந்த ஒளி கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கின்றது. அது ஒரு இருட்டறையை பிரகாசப்படுத்தலாம். அந்த மாதிரி இந்த சூரியனுக்கே பிரகாசம் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆத்மாவானது உள்ளே இருக்கின்றது. இது 15வது அத்தியாயத்துல. 13வது அத்தியாயத்துல ஹே பாரத
க்ஷேத்ரியான ஆத்மா அவ்விதமே க்ஷேத்திரம் முழுவதையும் பிரகாசப்படுத்துகின்றான். எப்படி சூரியனுக்குள்ள ஒரு தேஜஸ், ஒரு ஆத்மா இருந்து எல்லா உலகங்களையும் பிரகாசப்படுத்துகின்றதோ, அதே போல இந்த உடலுக்குள் க்ஷேத்ரியானம், அது தனி ஸ்லோகம், இது தனி ஸ்லோகம், அதே போல சொல்ல முடியாது. 15வது அத்தியாயத்தில் சொல்றார், இங்க 13வது அத்தியாயத்தில் இருக்கிறது. அது சமஷ்டியா சொல்ற பொழுது, வியஷ்டியா ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு சொல்ற பொழுது அப்படி சொல்லுகின்றோம். அதனால இந்த ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டா உடம்புக்குள்ள க்ஷேத்ரி அப்படி என்று க்ஷேத்ரஜன் என்று ஆத்மாவானது இருந்து உடலை இயக்குகின்றது. அதுதான் கண்ணு வழியா பார்க்குது, காது வழியா கேட்கிறது, மூக்கு வழியா சுவாசிக்கின்றது, வாசனைகளை நுகர்கின்றது, மனது வழியா சிந்திக்கின்றது. அதனால எந்த ஒரு ஆத்மா இருக்கிறதுனால காது கேட்குமோ, கண்ணு பார்க்குமோ, மூக்கு நுகருமோ, மனசு சிந்திக்குமோ அந்த ஆத்மா. அதான். அதனால க்ஷேத்ரியான ஆத்மா, அவனுக்கு க்ஷேத்ரஜன்னு பேரு, ஆத்மா அவ்விதமே. க்ஷேத்திரம்னா உடம்பு, உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேரு. உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறார். இப்போ உடம்புல ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு அணுவிலையும் இருந்து அந்த அணு இயங்குவதற்கு காரணமாக ஆத்மாவானது இருக்கின்றது. அதனால அணுவுக்கும் அணுவானதுன்னு சொல்றோம். ஏன்னா அணுவுக்கும் அது இயங்குவதற்கான சக்தி எங்களுக்குள்ளதானே இருக்கு. அணுவுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அணு ஓடிக்கிட்டே இருக்கு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சுத்திட்டே இருக்குங்கிறான். அப்போ அது சுற்றுவதற்கான அந்த சக்தி எங்கேருந்து வருது, எப்படி வருது? அதுக்குள்ள அந்த இயக்கம் இருக்குன்னா அந்த இயங்குவதற்கான அதோட இருப்பு, இயக்கம் ரெண்டுக்கும் காரணமான ஒன்று அதற்கு வேறாக இருக்கின்றது. அதான் சாஸ்திரம் சொல்றது. அந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடலாக இருக்கின்றது. அப்போ உடல் இயங்குகின்றது, உடல் இருக்கின்றது, உடல் இயங்குகின்றது. உடல் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான ஒன்று உடலிற்கு வேறாக இருக்கின்றது என்று பகவத்கீதாதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஸ்மிருதி பிரமாணம். அதுக்கப்புறம் திரும்ப கட்டோபனிஷத்திலிருந்து ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். காட்டகேச்ச நித்யோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் இது நித்தியமானவைகளுக்குள் நித்தியமாகவும், அதனால அனித்தியம் அப்படி படிக்கிறோம். இங்க தமிழ்ல என்ன இருக்கு? அனித்தியமானவைகளுக்குள் நித்தியனும். அதனால அனித்தியானாம் நித்தியகன. இந்த உடம்பு அனித்தியமானதாக இருக்கு. அந்த அனித்தியமான உடம்புக்குள்ள நித்தியமானதாக ஆத்மா இருக்கின்றது. அழிவுடைய உடல்களுக்குள் அழிவற்றதாக ஆத்மா இருக்கின்றது. அதனால ஒரு பல்பு வீசா போகலாம், கழட்டிட்டு வேற பல்பு போடலாம். கரண்ட் இருந்துகிட்டே இருக்கு, கரண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பல்பு பீஸ் ஆனதுன்னா அதை கழட்டிட்டு வேற பல்பு போட்டா எரியும்னா அது அனித்தியமானது. பல்பு அனித்தியமானது. இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பல்பு அனித்தியமானது, மின்சாரம் நித்தியமானதுன்னா இந்த மாதிரி அனித்தியமான உடல்களுக்குள் நித்தியமான ஆத்மா இருக்கின்றது என காடகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால இப்படி மேற்கோள்கள்லாம் காட்டிட்டார். ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல இருந்து ஸ்ரோத்ராதி ஏவ சர்வஸ்ய ஆத்மபூதம் சேதனம் இதி பிரசித்தம் தத் இஹ நிவர்த்தியதே அஸ்தி கிமபி வித்வத் புத்திகம்யம் சர்வாந்தரதமம் கூட்டஸ்தம் அஜம் அஜரம் அமிர்தம் அபயம் ஸ்ரோத்ராதேஹே அபி ஸ்ரோத்ராதி தத் சாமர்த்திய நிமித்தம் இதி பிரதிவச்சனம் சப்தார்த்தः ச உபபத்யதே ஏவ. அதனால இப்படி குரு எந்த தேவன்னு கேட்டாக்கா அதுக்கு குரு நேரடியா இந்த தேவன்னு சொல்லாம காதுக்கு காதாக, கண்ணுக்கு கண்ணாக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்து இப்படி முடிவுரையா சொல்றார். அதனால தமிழ்ல பார்க்கலாம். ஸ்ரோத்ரம் முதலியதே சர்வத்துக்கும் ஆத்மாவாக ஆனது என்றும் சேதனம் என்றும் உலகில் பொதுப்படையான பிரசித்தி இருக்கிறது.
இந்த ஆத்மாவை பற்றிய சாஸ்திரங்களை படித்து அறியாத வரைக்கும், விசாரம் செய்யாத வரைக்கும், யோசிக்காத வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணு காது உடம்பு தானாக உயிருடையதாக இருக்கின்றது, சுதந்திரமாக அது செயல்படக்கூடியதாக உயிருடையதாக இருக்கிறது என்று தான் சாதாரணமாக எல்லோரும் நினைக்கின்றோம். அந்த கருத்து எல்லோருக்கும் இருக்கு. உடல் சுதந்திரம், உடம்பு தானாகவே உயிருடையதாக இருக்கின்றது என்று. நாஸ்திகர்கள் அப்படித்தான் எல்லா காலத்திலையும் சொல்கிறான். உடம்புல உயிர் எப்படின்னா அது தற்காலிகமாக தோன்றியது, அதுவாக தோன்றிருச்சுன்னா தற்காலிகமாக தோன்றியது அப்படின்னு சொல்கிறான். எப்படி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் சேர்த்தா சிவப்பு நிறம் வருதோ அப்படின்னா, தனித்தனியாக இருக்கிற போது வேற வேற கலரில் இருக்குது. மூணு 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 கலரில் தானே இருக்குது. அப்போ மூணையும் சேர்த்தா புதுசாக ஒரு கலர் வர்ற மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்கிற பொழுது ஜடமாக இருந்தது. பஞ்சபூதங்கள் எல்லாம் கலந்த போது அதனிடத்துல தற்காலிகமாக உயிரானது தோன்றி இருக்கிறது. இதுதான் பொதுவான கருத்து. சில அறிவியலாளர்களும் அப்படித்தான் எல்லாரும் அப்படி இல்லை, அப்படி ஒரு கருத்து, ஒரு தியரி அறிவியல்ல இருக்கின்றது. சாமான்யமாக யோசித்தா நமக்கு அப்படித்தான் தெரிகின்றது. தனித்தனியாக இருக்கிற பொழுது அது வேலை செய்யலை. இந்த ஃபேன் தனித்தனியாக உறுப்புகள்லாம் தனித்தனியாக போட்டால் வேலை செய்யுமானா? வேலை செய்யலை. அதெல்லாம் ஒன்றா சேர்த்தா வேலை செய்கிறது அப்படின்னு நினைக்கிறான். அது மாதிரி பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்கிற பொழுது ஜடமாக இருக்குது, அவைகள் சேர்ந்த பொழுது தற்காலிகமாக அதனிடத்துல உயிரானது தோன்றி இருக்கின்றது. அதனால் பஞ்சபூதங்கள் தான் வாஸ்தவமாக இருக்குது, மேட்டர் தான் இருக்குன்னா மேட்ரு தான் இருக்குது. அதனிடத்துல எனர்ஜி தானாக வந்தது, அல்லது மேட்ரே எனர்ஜியாக இருக்குது, எனர்ஜியே மேட்ராக இருக்குது, மேட்ரு எனர்ஜி வேறு வேற இல்லைங்கிறதெல்லாம் அறிவியலில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். ஆனால் மொத்தத்தில் ஒன்று தான் அசைகின்ற பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இருக்கிறதுங்கிறத மேட்ரு எனர்ஜியில் சொல்கிறான். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்புறம் ஆற்றல்ங்கிறது என்னென்ன? மேட்ரு தான், இந்த பார்ட்டிக்கிள் தான். ஒரு இதில் பார்த்தா அது அசையாத பொருளாக இருக்குது, இன்னொரு கோணமாக பார்த்தா அது அசைகின்றதா இருக்கிறதுன்னு அறிவியலில் சொல்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மேட்டர் எனர்ஜி ரெண்டுக்கும் வேறாக ஒன்று இருக்கிறது, அதுக்கு தான் மேட்ருக்கு மேட்ரு தன்மையும் எனர்ஜிக்கு எனர்ஜி தன்மையும் அது கொடுக்கின்றதுன்னு. அதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் அதை கொடுக்கின்றது. அதற்கு வேறான ஒரு சக்தி, அது சேத்தனமானது, அது ஜடமானதல்ல, அது அறிவானதுங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒன்று. அது ஏன் அறிவானதுன்னு சொல்றீங்கன்னா, இதுல அறிவு இருக்கே, உடம்பு அறிவுடையதா இருக்கிறதுனால உடம்புக்கு காரணமானது அறிவானதாகத்தான் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அல்பமான அறிவையே அதுக்கு சுதந்திரமான அறிவுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதற்கு மேலான ஒரு பேரறிவு இருக்கிறது. அது தற்காலிகமாக உடம்புக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றது. ஏன்னா ஒரு உடம்பு மட்டும் அறிவுடையதா இல்லை, உலகத்துல எண்ணற்ற உடல்கள் இருக்கு, ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமான அறிவுடையதாக இருக்கின்றது. ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறோம், ஓவிய கண்காட்சி வச்சிருக்கிறான்னா அங்க போனா ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். ஆஹா என்ன அழகா இருக்குன்னு பார்த்து ரசிக்கிறோம். பார்த்து ரசிச்சோட இந்த ஓவியம் எப்படி வந்தது? அதுவா செவுத்துல உட்காந்துக்கிச்சான்னா அப்படியே உடனே நமக்கு என்ன எண்ணம் வருது? யாரோ ஒரு அழகா ஒரு ஓவியன், ஒரு சிறந்த ஓவியன் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறான், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அப்புறம் அடுத்த ஓவியத்தை பார்க்கிறோம், அது இன்னும் முற்றிலும் வேறானதா, வேற விதமா இருக்கு. இங்க ஒரு ஆண் இருந்தா அங்க பெண் இருக்கு, அப்புறம் மற்ற பறவைகள் விலங்குகள்னு எண்ணற்ற நிறங்கள்ல, எண்ணற்ற வடிவங்கள்ல, எண்ணற்ற விதங்கள்ல ஓவியம் இருக்கிற பொழுது நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இதற்கு இதெல்லாம் வரைந்த ஒரு ஓவியன் இருக்கிறான்னு புரிஞ்சு கொள்றோம் ஒண்ணு. அப்புறம் அவனுடைய ஓவிய திறமை என்னது? இந்த ஒரு ஓவியத்தோட அவனுடைய வரையறை முடிஞ்சிருச்சான்னா இல்லையே, நம்ம பார்த்தது ஒரு ப்ராடக்ட் தான். அவனுடைய ஓவிய திறமையில வெளிப்பட்ட ஒரு சில விஷயங்களை காட்சிக்கு வச்சிருக்கிறான். அப்ப நம்ம பார்க்கிறது அந்த ஓவியனுடைய திறமையில ஒரே ஒரு பகுதி தான், ஒரு பகுதி. அவன் வெளிப்படுத்தினதுல ஒரு சின்ன கீற்றா ஒரு பகுதியை பார்க்கிறோம். இந்த மாதிரி அவன் 10 ஓவியம் 1000 ஓவியம் வரைஞ்சிருக்கான். இதோட பெட்டரான இன்னும் 1000 ஓவியங்களை அவனால வரைய முடியும் ஃபியூச்சர்ல. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறான். அவன் பண்ணியிருக்கிறதுல நம்ம பார்க்கறது ஒரு சிறு பகுதி. இன்னும் இதை விட நல்ல சிறந்த ஓவியங்களை அவனால உண்டு பண்ண முடியும். அப்ப அந்த ஓவியத்திற்கு வேறானவன் ஓவியன். அந்த ஓவியத்துல அவனுடைய அறிவு திறமை ஒரு சிறு பகுதியாக வெளிப்பட்டிருக்கிறது. அவன் இதற்கு மேலான சக்தி உடையவனாக இருக்கிறான். இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா சின்ன புழு பூச்சியில இருந்து பெரிய யானை ஒட்டகம் பெரிய உயிரினம் பார்த்தா ஒன்றொன்றுக்கும் ஒரு அறிவு திறமை இருக்கு. சாதாரண ஒரு பூச்சி ஒரு புழு பண்ற வேலையை மத்தாலும் பண்ண முடியாது. விவசாயிக்கு சிறந்த தோழன்கிறான். நீ என்னதான் மிஷின் வச்சு பண்ணாலும் அது ஒரு புழு பண்ற வேலை. அந்த மண்புழு அந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உயிரோட்டம் அந்த சக்தியை வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனால மண் வளம் குறைஞ்சு போனதுக்கு காரணம்
இந்த புழு பூச்சி வீட்டிலேருந்து இதெல்லாம் குறைஞ்சு போனது தான் காரணம்ங்கிறான். நம்ம என்னதான் செயற்கையாக உரம் போட்டாலும் அந்த மண்புழு பண்ணுற வேலையை பண்ண முடியாது, ஒரு ஆள் பண்ண முடியாது. அப்போ அதில் இருந்து சாதாரண ஒரு புல் பூண்டுல இருந்து பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரமோ அல்லது கிரகமோ இருக்குன்னா இதெல்லாம் அதற்குன்னு ஒரு அறிவு இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது, ஒரு அழகு இருக்குது, ஒரு ஒழுங்கு அங்கே இருக்குது, அதற்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்குது. அது ஏதோ கண்ணா பின்னான்னு இல்லை, அதற்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்குனாக இதெல்லாம் ஒரு அறிவினுடைய ஒரு சிறு பகுதி தான், ஒரு ஓவியம் மாதிரி ஒரு சிறு பகுதி தான். அப்போ இதெல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய சக்தி பேரறிவு படைத்ததாக இருக்க வேண்டும். ஓவியனை வச்சு அப்படிதான் முடிவு பண்ணுறோம். ஓவியத்தை வைத்துக்கொண்டு இதை வரைந்த ஓவியன் இதை விட பல மடங்கு திறமை உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறதான். இது மாதிரி இந்த பிரபஞ்சம் இவ்வளவு அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்குன்னா இதற்கு மேலான ஒரு பேரறிவானது இருக்கின்றது என்பதுதான் அறிவு. அதனால நமக்கு இந்த உடம்புக்கு ஒரு அல்பமான அறிவை வைத்துக்கொண்டு நான் தான் புத்திசாலின்னா, இந்த உடம்புல எதுவுமே நம்ம புத்திசாலித்தனத்தினால வந்தது கிடையாது. கண்ணுக்கு பார்க்காம போச்சு, அரைகுறையா வேலை செஞ்சதுனாலே அது சரி பண்ண நம்ம ஆள முடியாது. அதுக்கு இருக்கிறத சரியா மெயின்டைன் பண்றதுக்கே நமக்கு முடியல. உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம உற்பத்தி பண்ணதா என்ன? கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணதா என்ன? கொடுத்துருக்கிறார், பகவான் கொடுத்துருக்கிறார். நாம் அதை சரியா மெயின்டைன் பண்றதுக்கான சாமர்த்தியம் கூட நமக்கு கிடையாது. அதனால இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெரிய ஆச்சரியம்தான். சாதாரண ஒரு செல்போன் அல்லது ஒரு கேமரா, ஒரு சின்ன கேமரா லென்ஸ் நம்ம கண்ணு எப்படி வேலை செய்யுதோ அப்படிதான் ஒரு கேமரா லென்ஸ் வேலை செய்யுது. அந்த கேமராவை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான். ஒரு கேமரா ஒரு லென்ஸு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான். ஆனால் நம்ம இந்த கண்ணுங்கிற கேமரா எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தது? கண்ணு மட்டும் அப்படின்னா காது மூக்கு நாக்கு இத்தனை உறுப்புகள் இருக்கே, இதெல்லாம் தயார் பண்ணணும்னா செயற்கையாக கண்ணு மாதிரி ஒரு லென்ஸு தயார் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறானே. நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே ஒரு சின்னோண்டு இடத்துக்குள்ளே இத்தனையும் உற்பத்தி ஆகி வந்திருக்கு. அந்த சின்னோண்டு சிறிய இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய உடம்பு, இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? ரோபோட் பண்ணுறான். இதே மாதிரி கண்ணு காது எல்லாம் வச்சு பண்ணுறான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. தனித்தனியாக ஒரு ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி, அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி, காருக்கான பார்ட்ஸு தனித்தனியாக பல பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணி அதை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறான். ஆனால் இந்த உடம்புல இருக்க எத்தனை உறுப்புகள் இருக்குது, அத்தனையும் எங்கேருந்து வந்தது? ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து வந்தது. அத்தனையும் ஒரு துளியாக இருக்குது. ஒரு மரத்தோட விதையில் அத்தனையும் முழுசாக துளியாக இருக்குனாக்கா அதுக்கே அவ்வளவு அறிவு இருக்கின்றது. அப்போ அதை உண்டு பண்ணுகின்ற அறிவாற்றல் அதை விட வேறானது. அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் நாம் இந்த உடம்புல நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகுனோ அல்ல அறிவாளினோ வேற ஏதோ ஒன்று, எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்குது, நானாக பண்ணது, நானாக கண்டுபிடிச்சது, நானாக படித்ததுன்னா எதுவுமே நம்முடையது இல்லை. அதனால் இதற்கு வேறாக ஒரு சேத்தனம் இருக்கு, அதாங்க விஷயம். அதனால அநித்தியமானவைகளுக்குள் நித்தியனும் சேதனனாக தோன்றியவைகளுள் சேதனமாகும். அடுத்த வரி வந்துட்டோம், நம்ம அதை படித்து முடிச்சிட்டோம். இது என்னது? ஸ்ரோத்ரம் முதலியதே சர்வத்துக்கும் ஆத்மாவாக ஆனது என்றும் சேதனம் என்றும் உலகில் பொதுப்படியாக பிரசித்தமாய் இருக்கிறது. சாமானிய அறிவு உடம்பு உயிரோட இருக்கு, அவ்வளவுதான் நம்ம யோசனை பண்றோம். உடம்புக்கு உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு நம்ம யோசனை பண்றது இல்லை. உடம்பு இருக்கு, உயிரோட இருக்கும், உயிர் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. அந்த பிரசித்தியானது இங்கு மறுக்கப்படுகிறது. இங்க அப்படி இல்லை. உடம்பு தானாக அது உயிருடையதாக இல்லை, காது தானாக அது கேட்கும் தன்மை உடையதாக இல்லை, மூக்கு கண்ணுக்கு தானாக அது பார்க்கும் தன்மை உடையதாக இல்லை, மனசு தானாக சிந்திக்கும் தன்மை உடையதாக இல்லை. இதற்கு வேறான ஒன்று. அதனால நம்ம சாதாரணமா தவறா இதுவே ஆத்மான்னு நினைக்கிறோம். இது ஆத்மா அல்ல, இதற்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கிறதுன்னு காட்டுவதற்காக கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குன்னு சொல்லி இருக்கு. மனதிற்கு மனது, பிராணனுக்கு பிராணன்னு உபனிஷத் சொல்லுகின்றது, குரு சொல்லுகின்றார். அந்த பிரசித்தியானது இங்கு மறுக்கப்படுகிறது. வித்வத் அனுபவத்தால் காணக்கூடியதும். அப்போ அந்த ஆத்மா, அந்த கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது, காதுக்கு காதா இருக்கக்கூடிய ஆத்மான்னு ஒன்று சொல்றீங்களே, அந்த ஆத்மாவை நான் பார்க்க முடியுமா, உணர முடியுமான்னா முடியும்னா யாருக்கு? வித்வத் அனுபவத்தால் காணக்கூடியதும். யாரு சாஸ்திரங்கள் மூலமாக, குரு மூலமாக வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்கிறார்களோ அவர்கள் சாட்சியாய் இருக்கின்ற உடம்புக்கு வேறான ஆத்மாவை
காண முடியும். காண முடியும்னா அதை அதனுடைய இருப்பை உணர முடியும், அறிய முடியும். காண முடியும்னா வெளியே பார்க்கறதுன்னு நினச்சி கொடுக்கூடாது. அது இருக்குன்னு உணர்ந்து கொள்ள முடியும். சர்வத்துக்கும் ஆந்தரமானதும், அதனால அந்த ஆத்மா அனைத்துக்கும் உள்ளே இருப்பதாகவும், கூட்டஸ்தனாக, அது எவ்விதமான கூட்டஸ்தன்னா மாறாம இருக்கக்கூடிய தன்மை, மாறுபடாமல் இருப்பதாகவும். காது கேட்கிறதுங்கிறதும் கேட்குது, காது கேட்கலைன்னா, காது கேட்குதுங்கிறதும் தெரியுது, காது கேட்கலைன்னா கேட்கலேங்கிறதும் தெரியுதுன்னா, அப்போ அது மாறாமல் இருக்குல்ல. காது மாறி போச்சு, காது மாறி போச்சு, கண்ணு வயசாக மாறிக்கொண்டே இருக்கு. அது நல்லா இருந்த போது நல்லா இருக்கிறதுங்கிறதும் தெரிந்தது, நல்லா இல்லைங்கிற பொழுது நல்லா இல்லை என்பதும் தெரிகிறதுனா, காதுல கண்ணுல குறைபாடு வந்திருக்கு, மாறுபாடு வந்திருக்கிறது. அதை அறிகின்ற அறிவு மாறுபடாமல் இருக்கு. அதே ஆளுதான், வேற ஆள் இல்லை, அதே ஆளுதான். இப்ப அது உறுப்பு சரியில்லைங்கிறத சொல்லுகின்றது. அதனால அது கூட்டஸ்தனா மாறாம இருக்கிறது. அஜரம்னா உடம்புக்கு முதுமை இருக்கு, ஆத்மாவிற்கு முதுமை இல்லை. அமிர்தம்னா உடம்புக்கு மிருதம், அழிவு, மரணம் இருக்கு, ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. டியூப்லைட் எரியாம போகலாம், மின்சாரம் அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கிறது. அதுக்கப்புறம் அபயமும், அதனிடத்துல பயம் இல்லை. ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு தான் பயத்தை கொடுக்குது. அது நித்தியமா இருக்கு, பூர்ணமா இருக்கிறதுனால அதற்கு பயம் என்பது இல்லை. அதற்கு பயத்தை உண்டு பண்ணுவதற்கு இன்னொன்று இல்லை. அபயமும் அஜமும், அஜம்னா பிறப்பு இல்லை, மரணம் இல்லைங்கிறதுனால அதற்கு பிறப்பு என்பதும் இல்லை. நல்லா லைட்டா பல்பு வாங்கி மாட்டினோன்னா லைட் எரியுதுன்னா, மின்சாரம் முன்னாடியே இருந்தது, அது அப்போதான் பிறந்து வரலை. பல்பை மாட்டினோன்னா கரண்ட் பிறந்து வந்ததானே, அது பிறந்து வரலை, அது உள்ளே இருந்தது. அம்மா அப்பா ஒரு உடலை தான் உண்டு பண்ணுறாங்களே ஒழிய உயிரானது அம்மா அப்பாட்ட இருந்து தொடர்ச்சி அவர் அங்கேருந்து வருது இல்லை. அது இல்லைன்னா வருமா? வெளியே நம்ம என்னதான் மண்ணில் ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சாக்க உயிர் கொடுத்துட முடியுமா? என்னதான் ரோபோ பண்ணாலும் உயிர் கொடுக்க முடியாது. இப்போ உயிருங்கிறது தொடர்ச்சியாக வருகின்றது. உடல் தான் உண்டு பண்ணுறாங்க. ஒரு தாய் தந்தை உடலை உண்டு பண்ணுறாங்களே ஒழிய உயிர் அது அனாதியாய் இருப்பது, அது உடம்போடு பிறப்பது அல்ல. அஜம்னா அப்போ அது அது அப்படி இருக்கு. அதனால் அதனுடைய சொரூபம் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்ரோத்ராதிகளுக்கும் ஸ்ரோத்ராதியும், அது காதுக்கு பின்னாடி இருக்கிற பொழுது காதாகவும் காது போல செயல்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம். லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற பொழுது ஒளிர்வதாக மின்சாரம் இருக்கிறது. அவற்றின் சாமர்த்தியத்திற்கு நிமித்தமாகும், அவ்வளோதான். லைட்டாக இருக்கிறதுக்கு அது அதோட சாமர்த்தியம் எதனால் வந்ததுன்னா, அந்த சாமர்த்தியம் உண்டாவதற்கு நிமித்தமாக இது இருக்குது. காது கேட்பதற்கான சாமர்த்தியம் காதில் இருக்குன்னா, அந்த சாமர்த்தியம் உண்டாக்குவதான சக்தி உடையதாக அந்த ஆத்மாவானது இருக்கின்றது. சாமர்த்தியத்திற்கு நிமித்தமாகவும் உள்ளதுமான ஒன்று இருக்கிறது. அவ்வளோ, அப்படி ஒன்று இருக்கிறது. என்ன பிரதிவச்சனமும் சப்தத்தின் அர்த்தமும் பொருத்தமும் உள்ளதாகவே ஆகிறது. அதனால கண்ணுக்கு காதுக்கு காது அப்படின்னு வரைக்கும் நம்ம விசாரம் பண்ணது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், அதுக்கு மட்டும்தான் பதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மந்திரத்துல குரு சொன்ன பதில்ல காதுக்கு காது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இது வரைக்கும் நம்ம 2-3 கிளாஸாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதே தான் மற்றதுக்கும் பொருந்தும். அதனால் காதுக்கு காது அப்படின்னு சொன்னதோட தாத்பரியம் காதுக்கு வேறான ஒரு ஆத்மா இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றுத்தையும் எடுத்துக்கொண்டு பார்க்கணும்னு அதில் அடுத்ததெல்லாம் சுருக்கம் தான். ஏன்னா இதே லாஜிக் இதே விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் பொருந்துகின்றது. ஆனால் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்ங்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லிட்டார். இது புரிந்து கொள்ளணும். அதனால் சாமர்த்தியத்துக்கு, அவற்றின் ஸ்ரோத்திரம் முதலானவைகளுடைய சாமர்த்தியத்துக்கு நிமித்தமாக உள்ளது ஒன்று இருக்கிறது, அதற்கு வேறாக ஒன்று இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்கின்றது என்று குரு சொன்னது, உபனிஷத் சொல்வது பொருத்தமுள்ளதாகவே இருக்கின்றது என்று சொல்லி, அதுக்கப்புறம் மனசுக்கு மனசுன்னு அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு அடுத்தடுத்த வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அது அடுத்த வகுப்புல அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.